இந்த படம் ஃபர்ஸ்ட் தெலுங்குல எடுத்த சூப்பர் ஹிட்டான படம் எல்லாருக்கும் தெரியும். அதை ரவி சார் அப்புறம் என்னுடைய பல வருட நண்பர் கார்த்திக் ரகுநாத் சார் இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. ஸோ went and saw. I was blown, absolutely blown. ஏன்னா இவ்வளோ கேஷுவலா ஒரு லவ் ஸ்டோரி, போல்ட் ஸ்கிரிப்ட், அவ்வளோ தைரியமா தேவ் டேக்கன் அண்ட் அதோட ஜஸ்டிஃபைபிள் ரிசல்ட் கிடைச்சிருக்கு தெலுங்குல. எனக்கு என்ன நம்பிக்கைன்னா தமிழ்ல அதை விட டபுள் வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இறைவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையோட, ஆர்வத்தோட, எனர்ஜியோட அத்தனை பேரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியும், ஏன்னா கௌதம் தம்பி வந்து அவர் தம்பி தான் எனக்கு. டெய்லி வந்து he will discuss things with me. அப்பா இப்படி they've taken அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்க. இது கேள்விப்படும்போது நம்மளும் சினிமாவில் இருந்தவங்க. ஸோ என்ன ஒரு டெடிகேஷன், ப்ரொஃபஷனலிசம், அப்சல்யூட் பேஷன் ஃபார் ஃபிலிம்ஸ். அந்த பேஷன் நம்மளுடைய யங்கர் ஜெனரேஷன் எல்லார்கிட்டையும் இருக்குன்னு நம்ம யோசிக்கும் போது the future of தமிழ் சினிமா மட்டும் இல்ல, இந்தியன் சினிமா is in very very good hands. That's wonderful. ஆக்சுவலா இன்னைக்கு வாழ்த்தணும்னா விழா நாயகன் திருமான் சார், கார்த்திக் சார், அவங்கள தம்பின்னு தான் நான் கூப்பிடணும். இருந்தாலும் வயசு வித்தியாசத்தினால சார் தான் கூப்பிட முடியும். I mean, I met Imam sir as soon as he came. And actually அவரை எத்தனை படத்துக்கு தான் வாழ்த்த முடியும்? What wonderful melodies continuously he's been giving. அது வந்து ஒரு டைம்ல எம்எஸ்வி சார், விஸ்வநாதன் சார் அவங்க பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம், இசைஞானி அவர்கள் பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம், ரஹ்மான் சார், நிறைய பேர் இருந்திருக்காங்க. பட் as of now, நான் ரொம்ப நாள் I was detached from films, but as of now பார்க்கும்போது Imam is absolutely, sky is the limit for your talent, sir. It's amazing the work you're doing. And it speaks volume about the love you have, the passion you have. Heroines பத்தி சொல்லவே வேண்டாம். அது கார்த்திக் of course, Vision Mess, and he is legend ஓட son, legend ஆகத்தான் வருவார். ரவி சார் டைரக்டர், என்னுடைய நண்பர் பிரியதர்ஷனோட அசோசியேட்டாக இருந்தவர். அந்த அவருடைய ஹியூமர் சென்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். அது அப்படியே அவர்கிட்ட இருக்கு. இட்ஸ் லைக் ஐ சீன் தி டபுள் பாசிட்டிவ், அதனால சொல்றேன். இட்ஸ் லைக் வண்டர்ஃபுல். அண்ட் ஹீரோயின்ஸ் பக்கத்துல போய் நிக்க கஷ்டமா இருக்குன்னா என்னோட உயரமா இருக்காங்க. Rahul and of course I worked with Nikisha, both beautiful ladies and Solomon girls. They're still so young, and of course already ரெண்டங்களோ இருக்கிற உங்களோட பிள்ளை கௌதம், நம்மளோட பிள்ளை கலைத்தாயுடைய பிள்ளை. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னோட சகோதரர்கள், என்னுடைய கான்டெம்பரரிஸ்ன்னு சொல்லலாம், அவங்களோடய நான் வாழ்ந்திருக்கேன். சினிமா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மை ஃபேமிலியாக இருந்திருக்கு 33 வருஷமா. அவங்கெல்லாம் மனசார வாழ்த்தும் போது இப்போ சிவா சார், நம்ம ராஜன் சார், சிவஸ்ரீ ஸ்ரீனிவாசன் சார் எல்லாம் பேசும்போது இட்ஸ் எமோஷனல், such a wonderful feeling. ஏன்னா அவங்க சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க, இங்கிருந்து வரும் அவங்க வார்த்தை. அந்த வாழ்த்து, அந்த பிளெஸிங்ஸ் பரிபூர்ணமாக கௌதமுக்கு மட்டும் இல்லை, இந்த யூனிட் அத்தனை பேருக்கும் அது வந்து சேரும். So it is just not about one person, it is about this whole unit. And இன்னொரு பெரிய விஷயம் ரவி சார் பற்றி நான் சொல்லி ஆகணும், ப்ரொடியூசர் ரவி சார். பிஃபோர் ஐ கன்க்ளூட், முதல்ல இந்த டைட்டிலை கேட்டப்போ என்னமோ
ஏதோ என்னப்பா இது டைட்டில், என்னமோ ஏதோவா, என்ன ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தோன்றது இயற்கை. ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா இதுல என்னமோ இருக்கு, ஏதோ இருக்கு அப்படின்னு யோசிக்க தோணுது.